வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கடவுளின் கிருபைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் பொதுவானதுதான், பெற்றுக்கொள்ள இயன்றதுதான். ஆனால் அதற்கு நம் பிரயாசங்களும் அவசியம் என்பதை உணர வேண்டும். ஆன்மீகத்தில் குறுக்கு வழிகள் எல்லாம் கிடையாது. எல்லாம் எனக்கு எளிதாக கஷ்டப்படாமல் கிடைக்க வேண்டும் என்ற மனநிலையில் அநேகர் வாழ்கின்றனர். மார்த்தாள் மரியாள் வீட்டில் இயேசு இருந்த பொழுது மரியாள் செய்த காரியத்தை இயேசு பாராட்டுகிறார். அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மரியாளுக்கு ஆர்வம் மட்டுமல்ல, பாதத்திலே உட்கார்ந்து இயேசுவோடு நேரம் செலவழிக்க மனதாயிருந்தார்கள். அவர்களின் உள்ளம் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற ஆவலில் நிறைந்திருந்தது. சகோதரி கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை, இயேசு வீட்டிற்கு வந்திருக்கும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவேன் என்ற பக்குவம் அவர்களுக்கு இருந்தது. அதனால் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற இயேசுவின் பாராட்டை பெறுகிறார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு என்று தனியாக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? எப்போதும் அவரைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். பயணங்களில் வார்த்தைகளை வாசிக்கிறேன், கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிறேன், ஊடகங்களில் செய்திகளை பார்க்கிறேன் என்றெல்லாம் சொல்லி உங்களை சமாதானப்படுத்தி கொள்ளாதீர்கள். இவைகளெல்லாம் தேவைதான். ஆனால் மரியாளை போன்ற தனிப்பட்ட அனுபவங்கள் அவசியம். ஒரு நாளில் எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம், பார்க்கிறோம், மனிதர்களை சந்திக்கிறோம். ஆனால் இயேசுவோடு, ஆண்டவரே நீரும் நானும் மட்டும் என்று இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கும் அனுபவம் உண்டா? அதனால்தான் மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறோம். இன்று இயேசுவோடு என் புதிய நாளை ஆரம்பித்திருக்கிறேன், எதை பற்றியும் கவலை இல்லை, அவர் பார்த்து கொள்ளுவார் என்ற நிச்சயத்தோடு, புதிய பலத்தோடு அந்த நாளை, புதிய நாளை ஆரம்பியுங்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நல்ல பங்கு என கூறுகிறார். நேரம் கொடுங்கள், ஆசீர்வாதங்கள் தேடி வரும். ஆன்மீகத்தில் குறுக்கு வழிகள் இல்லை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.